ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/10/2025 புதன்கிழமைக்கு சென்செக்ஸோடைய வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இது மூணையுமே பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.18% பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையை டவ் ஜோன்ஸ் ரீச் பண்ணலை, நேற்று தான் ரீச் பண்ணிருந்துச்சு. எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. ஆல் டைம் ஹை க்ளோஸ் கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆல் டைம் ஹை க்ளோஸ் இருக்குது. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.28% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதுவுமே ஆல் டைம் ஹை க்ளோஸ் இல்லை. பட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.12% வந்து ஏறி தாங்க முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மொமெண்டம் அந்த ரேட் கட் அது வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சின்ன சின்ன டிப் அடித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக ரேலி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சில எக்கனாமிக் டேட்டாஸ்லாம் வந்துருந்துச்சுங்க. இந்த சிகாகோ பிஎம்ஐ, ஸோ அதை விட்டுடலாம், அது அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் கான்ஃபிடன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக தான் வந்துருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக இருந்துச்சு. கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எக்கனாமி மேலே மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, தங்களால் பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருக்குது, வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவாக வந்துருக்குங்க, எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஒரு மிக்ஸ்டு டேட்டாவாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி சிகாகோ பிஎம்ஏமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டோட கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இது ரெண்டுமே கொஞ்சம் பியரிஷான டேட்டா, இது மட்டும் பாசிட்டிவான டேட்டா. பட் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அதனுடைய புல்லிஷ்னஸை வந்து கண்டினியூ பண்ணிச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இதை காட்டிலும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தற்போது இருக்கிற ஒரு நிலவரம், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் ஷட்டவுன் அப்படிங்கிறது தான். அரசாங்கத்தை நடத்துறதுக்கே அவங்கள்ட்ட காசு கிடையாது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட்டில் பில்லெலாம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், பட் காங்கிரஸில் ஒத்துக்கலை. அதன் காரணமாக பில் பாஸ் பண்ணப்படவில்லை. அதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷடவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் அதெல்லாம் ஆகாதுன்ட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய டைம் வந்தப்போ பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க, டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க, கடன் வாங்கிடுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து காங்கிரஸ், அதாவது எதிர்க்கட்சி, அதுக்கு ஒத்துக்கலை. அதன் காரணமாக அந்த பில் நிறைவேற்றப்படலை. அப்படி இது வந்து இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படலை. இதுக்கப்புறம் நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டெட்லைனு, நேற்றுக்குள்ளே பண்ணணும். ஸோ செப்டம்பர் 30 தான் லாஸ்ட் டேட்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அப்போ யூஎஸ் ஷடவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஷடவுன்னா என்ன? ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் சில பேர் வந்து வேலையை விட்டு நீக்கப்படலாம். எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை வரும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை, அது மக்களுக்கும் பிரச்சனையாக மாறும். ஈவன் அரசாங்கத்துக்கும் அது பிரச்சனையாக மாறும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லை, யூஎஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்கனாமியும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டையும் சரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு போகாதுன்னு நினச்சேன். பட் நேற்று அந்த பில் நிறைவேற்றப்படாத பார்க்கும்போது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல், இன்றைக்கே போயிடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். இன்ன வரைக்கும் அந்த பில் நிறைவேற்றப்படலை, விச் மீன்ஸ் இன்னைக்கு நைட்டிலிருந்து யூஎஸ் வந்து ஷடவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் நேற்று வந்து இந்த இதில் ஒன்று போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரம்ப் ஸ்பீக்ஸ் அப்படின்ட்டு. அதில் என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஎஸ்க்கு வெளியே எடுக்கப்படுற மூவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கே வக்கு இல்லையாம்மா, ஆனால் ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயாங்கிற மாதிரி டேரிஃபாக போட்டு தள்ளிட்டு இருக்காரு. இதெல்லாமே எங்கே கொண்டு போய் முடிக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய எக்கானமி. ஸோ இதுவும் மற்ற நாடுகளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஎஸ்ஸையும் கண்டிப்பாக அது பாதிக்க தான் போகுது. எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரிலைங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஃப்ஐஐடி டேட்டாவை பார்த்துடலாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அகைன் 2000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 5200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்ஐ கண்டினியூஸாக செல் பண்ணுறது வேரிஷான ஒரு விஷயம் தான். அது சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளோட யூஎஸ்டிஐனாரும் வந்து பார்த்திங்கன்னா புது ஆல் டைம் ஹை க்ளோஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. 88.78 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதுவும் அகைன் பேரிஷான ஒரு விஷயம் தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த
ஃபியூச்சர்ஸில் லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறதே வந்திருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது -37%. ஷார்ட் பில்டப் வராமல் இத்தனை லாங் அன்வைண்டிங் என் வாழ்க்கையிலே டைம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன். நடுவில் ஒரு நாச்சும் ஒரு ஷார்ட் பில்டப்ங்கிறது வந்துடும், பட் லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது மட்டுமே தான் வந்துட்டு இருக்கு. பயங்கர பேரிஷாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ. இது வந்து எக்ஸ்பைரி டே இதில் பார்க்குறதுல அவ்வளோ பெரிய இது கிடையாது. அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா, உண்மையான டேட்டா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்க்கும்போது தெரியாது, அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு பார்க்கும்போது தான் தெரியும். இன்ட்ராடேயில் பியரிஷாக இருக்குது. பொசிஷனலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷாக தாங்க இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் ஓயும் பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி இது கொஞ்சம் முக்கியமான டேட்டாவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அதில் என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு, ஆஹா, இந்த எஃப்ஐ பாருங்களேன், கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வெறித்தனமான வேரியேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. இந்த ப்ராப் ட்ரேடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 22 கால் ஆப்ஷனில் நியூட்ராக இருந்து புட் ஆப்ஷன் அதிகமாக எத்தனை % அதிகமாக 5% அதிகமாக பை பண்ணி இவங்களும் பேரிஷான ஸ்டான்ஸுக்கு போயிட்டாங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 67, 65 கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸும் எஃப்ஐயும் பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து எக்ஸ்பைரியோட அடுத்த நாள். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், என்ன ஒரு கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த எஃப்ஐஐ வந்து ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் பயங்கர பேரிஷாக இருந்தாங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பேரிஷாக இருந்தாங்க. இதுலேயும் பாருங்களேன், ஃபியூச்சர்ஸ்லையுமே வெறித்தனமான ஒரு பியரிஷன்ஸுக்கு போயிட்டாங்க. 5.98% தான் லாங் இருக்காங்கன்னா 6% வச்சுக்கோங்களேன், 94% ஷார்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் லோ ஃபிகர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதுதான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து அவங்க வந்து பேரிஷாக இருந்ததே கிடையாது. ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது எதுக்கு இவனுங்க ஷார்ட் அடித்தாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. இன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது, அதில் இதற்கான பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாமுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி குளோபல் இண்டெக்ஸுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ பேரிஷாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 3 இண்டெக்ஸுமே பேரிஷாக தான் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஷடவுன் ப்ராப்ளமாக இருக்கலாம். அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் ஏஷியா பக்கம் வந்தோம் அப்படின்னா நிக்கி நெகட்டிவாக இருக்குது, ஆஸ்திரேலியா நெகட்டிவாக இருக்குது. ஹாங்காங் மட்டும் ஹாங்காங் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஷாங்காயா ஓகே, அதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. கொரியா வந்து பார்த்திங்கன்னா 0.72% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் பீரிஷாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் நிக்கி மட்டும்தான், ஜப்பான் மட்டும்தான். அண்ட் யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பேரிஷாக இருக்கும்போது குளோபல் மொமெண்டம் கொஞ்சம் மார்னிங் வந்து பேரிஷாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எதையுமே காட்டிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா 162 பாயிண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கோம். அதை நம்பாதீங்க, ஏன்னா ப்ரீமியம் அது அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதனால் அதை விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான டேட்டா. கடைசியாக அப்டேட் ஆனது 6:46. இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கடைசி அப்டேட்டாக இருக்குது. பார்த்தீங்களா 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. மீன்ஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியை அஃபெக்ட் பண்ணவில்லை. ஏன் அஃபெக்ட் பண்ணல? ஈவெண்ட்டு ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. ஆர்பிஐ மீட்டிங் இருக்கும்போது அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம முன்னாடியே ஏதோ ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க. ஓகேங்க, ஸோ அதனால தான் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே டெக்னிக்கல்ஸ்குள்ளே போயிடலாங்க. முதல்ல நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட ரெட் கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருந்தேன் அப்படின்னாலுமே ப்ரீவியஸ்லி லோக்கு கீழே போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது. ரெண்டாவது, இந்த லிக்விடிட்டி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் கன்சாலிட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சுங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டலுமே வந்து சின்னதாகிட்டே வருது. இது எல்லாமே ஒரு நல்ல மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அஹெட் ஆஃப் ஈவெண்ட் இன்றைக்கி அந்த பெரிய மூவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம சிபிஆருக்கு வரும்போது, சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர், ஒரு டிசைனிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு கீழே தான் முடிச்சிருக்கு. ஸோ செல்லர்ஸ் தான் அகைன் நிஃப்டியில் நேற்றும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன சிபிஆர் வந்திருக்கு அப்படின்னா அகைன் ஒரு டிசைனிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது தாங்க வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்தாலுமே செல்லான் ரைஸில் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே வந்து கீழே விழுகக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த 24,700 730 ஜோன், அதாவது R1 ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா
இந்த விர்ஜின்சி பேர் ஒன்று இருந்துச்சு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, 24,900 ரேஞ்ச். இது வந்து விர்ஜின்சி பேர். ஆக்சுவலி இந்த மேலே இருக்க இமேஜில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல விர்ஜின்சி பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 900 ப்ரிசைஸாக பார்த்துக்கலாம். 925 ரேஞ்சில் இருக்கிற இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட போனாலுமே ப்ரைஸில் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டாக இருக்குது மார்க்கெட்டில். ஒரு புல் பேக் வேணும் அப்படின்னாலுமே மேலே ப்ரைஸை திருப்பி கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக வாடான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் அந்த 904 கிட்ட மிக முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால நிஃப்டி சப்போஸ் இப்போ மேலே போச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் ஜாலியாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க சின்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,791, 24,827 ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் நல்ல லிக்விடிட்டி ஏரியா. அதையும் தாண்டி மேலே போகும்போது 904 மிகப்பெரிய ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த சப்போர்ட் கிட்ட இந்த 24,592ங்கிற சப்போர்ட் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கன்சாலிட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே இருக்க சப்போர்ட்னா 24,557, 532 அண்ட் 521 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. இது வந்து நேற்று ஃபார்மான சிபிஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லது ஒரு கன்சாலிடேஷனை போட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் கன்சாலிட் ஆயிருக்கு. ஆனால் நேற்று வந்து கன்சாலிடேஷனில் நிஃப்டி ஒரு புல்லிஷான விர்ஜின் சிபிஆரை போட்டுருச்சு. அப்போது ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ப்ரைஸ் மேலே போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்கே வருங்க இந்த விர்ஜின் சிபிஆர் இந்த 55,000 ரேஞ்சில் இருக்க விர்ஜின் சிபிஆர் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். ரொம்ப ரேராக தாங்க இந்த மாதிரிலாம் 2 பக்கமும் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து நேற்று ஃபார்மான சிபிஆர், விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு என்ன சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு அசெண்டிங் நேரோ சிபிஆர் அப்படிங்கிறதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் நேரோ சிபிஆர்? நேற்றும் நேரோ சிபிஆர், இன்னைக்கும் நேரோ சிபிஆர். எதனால் இப்படி 2 நாள் தொடர்ந்து நேரோ சிபிஆர் வருது? இதுவும் ரொம்ப ரேராக தாங்க நடக்கும். ஒரு நேரோ சிபிஆர் வந்து ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகணும் அன்னைக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் கன்சாலிட் ஆயிருக்கும். மார்க்கெட் கன்சாலிட் ஆனால் அடுத்த நாள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நேரோ சிபிஆர் வரும். ஆனால் அன்னைக்கு மார்க்கெட் கன்சாலிட் ஆயிடுச்சு. அதன் காரணமாக திருப்பி ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கான ப்ராபபிலிட்டி மோர் தென் 90%. 90% இன்னைக்கு மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் அடிச்சு நவுத்திட்டு போக போகிறான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, எந்த பக்கம் போனால் சீவல், அந்த பக்கம் போனால் செதறலுங்கிற மாதிரி 2 பக்கம் விர்ஜின் சிபிஆர் இருந்து நான் வாடா நான் உன்னை ரிவர்ஸ் பண்ணுறேங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஈவெண்ட்டு இது எல்லாமே சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான டேயாக மாற்றிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே மேலே போனால் இப்போ உதாரணத்துக்கு 54,679 55,000 போகுதுன்னு வச்சுங்களேன், 400 பாயிண்ட் ட்ரெண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இதை நம்ம ஒரு ட்ரெண்டிங் நினைப்போம், அது விர்ஜின் சிபிஆரில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னும் சில விஷயங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கு. யூஎஸ் ஆயில் வெறித்தனமாக கீழே இறங்குறாங்க. பயங்கரமான ஒரு டவுன் சைட் ஃபால் அப்படிங்கிறது மேலிருந்து உங்களுக்கு வந்துச்சு. அண்டு யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இந்த கீழே இருக்க லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது 61.45 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ஒரு பெரிய ஃபால் 2 நாளாக வந்திருக்கு அப்படிங்கிறனால ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்களா 63.14 அண்ட் 63.52 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதுதான் செல்சைட் லிக்விடிட்டி 61.45 இங்கே போச்சுன்னா ப்ரைஸில் நல்லது ஒரு புல் பேக் ரேலியை மேலே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸுக்கு போயிடுச்சு. வித் பேரிஷ் பயாஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு மாற்றினா நிஃப்டியில் வந்து இருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் வந்து இவனும் போட்டிருக்கான். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கான். இப்போது அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் கான்செப்ட் படி அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி இல்லைனா அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரெண்டில் எது வேணாலுமே இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் ஆகும்போது தான் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெறித்தனமாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்துச்சு. நானும் பேரிஷ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த 1 hour ஃபேர்வேலுக்கு அப்படின்றது ரிவர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் வந்து என்னால் முடியாதுங்க, நான் மேலே போயே தாங்க ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஃபேர்வேலு கேப் தான். அங்கேருந்து ப்ரைஸ் ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஆர்டர் பிளாக்குமே தாண்டும் போது நல்லதொரு புல்லிஷ் ராலி அகைன் கோல்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டு பயங்கர புல்லிஷாக இருக்குங்க.
நிற்காமல் போயிட்டுருக்கான். எவ்வளோ தூரம் போவான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதானே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கும் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.